வெல்கம் டு லேர்ன் வித் நாக் 12th மேக்ஸ் எடுத்துக்காட்டு 1.5 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரோவை தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 7 இன்ட்டு இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க. 11 × 7 77 மைனஸ் 5 × 7 35. அடுத்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம எப்பவும் மைனஸ் போடுவோம். ஸோ -7 இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க. -1 × 7 -7 ஃபார்முலாவில் மைனஸ் போட்டாச்சு. 11 × 7 77. அது தேர்ட் எலமெண்ட் -7 இன்ட்டு இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க. -1 × 5 -5. அடுத்து ஃபார்முலாவில் மைனஸ் போட்டாச்சு. 11 × 11 121. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1764 கிடைக்குது. அடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஏக்கு. ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கான ஃபார்முலா என்னென்னா எதுவுமே இல்லை. இதோட ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட ரோ அதோட காலமை விட்டுட்டு மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதணும். டயகனலில் இருக்கிறதுக்கு நம்ம மைனஸ் போடணும். இது ஃபார்முலா. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் அதோட ஆன்சர் இதான் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். நான் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 42 84 -126 நான் காலமாக எழுதியிருக்கேன். -84 126 42 காலமாக எழுதியாச்சு. 126 -42 84 காலமாக எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி அட்ஜாயிண்ட் எடுக்க தெரிலனா நம்ம முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ரெண்டுத்தையுமே. இதை ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏ = +or- 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நிறைய பேர் இந்த +or- ஃபார்முலா எழுதும் போது மிஸ் பண்ணுவீங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது, மறக்காமல் எழுதிடணும். இப்போ இந்த +or- போட்டாச்சு. அடுத்து நம்ம 1/√ போட்டுக்கோங்க. டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1764 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ √1764க்கான ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 42 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ எனக்கு இந்த 42வை நான் கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உள்ளேயும் எனக்கு 42வோட டேபிள்ஸில் இருக்கிறதுனால நான் 42வை வெளில காமனாக எடுத்து எழுதிட்டேன். அண்ட் இந்த +or- எப்போவுமே ஃபேட் ஆகாது. ஸோ அதை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 1.6 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா +or- 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. இப்போது ஃபார்முலாவில் நமக்கு தேவைப்படுறது டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும்தான். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் கண்டுபிடிச்சினாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டாச்சு. இந்த ரோவை தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க. 1 1s are 1 -2 2s are 4. அடுத்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் போடுவோம். ஸோ -2 இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க. 1 1s are 1 -2 2s are 4. அடுத்து தேர்ட் எலமெண்ட் 2 இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க. 1 2s are 2 -2 1s are 2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு 9 கிடைக்கிது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஏ இன்வர்ஸ் = +or- 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ +or- 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏக்கு கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ 9. ஸோ 9 போட்டாச்சு. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படியே வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு வேளை 3க்கு காமனாக இருக்கிற 3யை நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளில எடுத்து நம்ம 3யை கேன்சல் பண்ணி எழுதலாம். இங்கே 1 2 தான் கலந்துருக்கு. ஸோ அதனால் நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். ஏக்கும் ஏ இன்வர்ஸுக்கும், அதாவது கொஷினில் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் கொடுத்து ஏ கண்டுபிடிங்க ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அதே +or- 1/√ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ தான். ஏ இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வேலை கம்மி. ஸோ கொடுத்துருக்கிற அட்ஜாயிண்ட் ஏவை நம்ம அப்படியே போட்டு முடிச்சிடலாம் செம்ம. இதுவே நமக்கு ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருக்கிற அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு வாட்டி அட்ஜாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.